மிக்கோ குரங்கும் மிஸ்ஸான வேலையும். ஒரு வண்ணமயமான காட்டுல மிக்கோன்னு ஒரு குரங்கு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஹாபி என்னன்னா வேலை கொடுத்தா மறந்துடுறது. ஒரு நாள் கிளி சொன்னது, மிக்கோ சிவப்பு மரத்திலிருந்து பழம் கொண்டு வா அப்படின்னு சொன்னுச்சு. ஓகே பாஸ்ன்னு மிக்கோ கிளம்பி போச்சு. பாதையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? வாழைப்பழம் என்னை சாப்பிடு அப்படின்னுச்சு. மயில் என்னோட டான்ஸ் பாரு அப்படின்னு சொன்னுச்சு. மீன் முடிஞ்சா என்ன பிடிச்சு பாரு அப்படின்னு சொன்னுச்சு. அப்பா எல்லா வேலையும் மறந்துட்டு மிக்கோ சாப்பிட்டுட்டு மயிலோட ஆடிட்டு தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சுது. ஐயோ வேலை அப்படின்னு திருன்னு முழிச்சுது. கிளி அங்க வந்து பழம் எங்கே அப்படின்னு கேட்டுச்சு. அது நான் அப்படின்னு சொல்லி மிக்கோ முழிச்சுது. அப்ப ஆமை ஸ்லோவா வந்து சொன்னுச்சு, மூளை இருக்கே மிக்கோ, அதை யூஸ் பண்ணு, சொல்லிக்கிட்டே போ, பழம் கொண்டு வா பழம் கொண்டு வான்னு பாடிக்கிட்டே போ அப்படின்னு சொன்னுச்சு. இந்த முறை மயிலோட டான்ஸை பார்த்தாலும் வாழைப்பழத்தை பார்த்தாலும் தூக்கம் வந்தாலும் பழம் கொண்டு வா பழம் கொண்டு வான்னு பாடிக்கிட்டே போய் நேரா போய் பழம் எடுத்துட்டு வந்தது. கிளி பார்த்தது, வாவ் இப்போ நீ அப்கிரேட் ஆயிட்ட மிக்கோ அப்படின்னு சொன்னுச்சு. ஆம், நான் இப்போ மறக்காத மிக்கோ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொன்னுச்சு. நீதி என்னவென்றால் வேலையை கவனமாக செய்தால்தான் சூப்பர் ஹீரோ ஆக முடியும். நீங்களும் செய்வீங்களா கவனமா வேலையை? ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.